ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான வேர்க்கடலை பர்ஃபி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி மாவில் செஞ்ச வேர்க்கடலை பர்ஃபி. வாங்க இந்த பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம். இந்த வேர்க்கடலை நான் ஒரு பவுல் எடுத்துருக்குங்க. இந்த பவுலில் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்தெடுங்க. வறுக்கும்போது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து வறுக்கும்போது அரைச்சி நம்ம பர்ஃபி சாப்பிடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையே ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் தட்டில் மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம இந்த ராகி மாவு வேர்க்கடலை பர்ஃபிக்கு 1/2 கப் ராகி மாவு எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 கப் ராகி மாவையும் அந்த உருகின நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ராகி மாவை நெய்யில் வறுத்து செய்யும்போது அந்த பர்ஃபி நல்ல மணமாக இருக்குங்க. ராகி மாவோட பச்சை ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் ராகி மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி மாவு இந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த வறுத்த ராகி மாவையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ராகி மாவை நெய்யில் வறுத்து இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து பர்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட வறுத்த வேர்க்கடலையும் நல்லா ஆறி வந்துருச்சு. இதையும் இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா தோல் நல்லா உறிஞ்சி வந்துடுங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக அமுக்கும் போதே தோல் நல்லா விட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எல்லா வேர்க்கடலையும் தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம வறுத்த எல்லா வேர்க்கடலையும் ஏலக்காயோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிங்கனாவே குறைன்னு இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரோட ஒட்டிக்கும். நம்ம எடுத்த ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரைச்ச வேர்க்கடலை மாவு ஒரு பவுல் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் சுகருக்கு நான் உருண்டை வெல்லத்தை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேங்க. அதையும் ஒரு கப்புக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. மெஷர்மெண்ட் பண்ண ஒரு கப் வெல்லத்தை பேனில் சேர்த்துக்குங்க. பேனில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி கல் மண் தூசி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் கல் மண் தூசி கண்டிப்பாக இருக்குங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், தூசி தெரியுது. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேனையை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண சுகரை இந்த பேனில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். ஓரங்களை எடுத்து விட்டு கைகளை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் பாகுபாதை செக் பண்ணிக்கலாங்க. பாகுபாதை செக் பண்ணுறதுக்கு பாகில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் விடுங்க. தண்ணியில் விட்டதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இந்த மாதிரி நகர்த்தி விட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக பால் ஷேப்புக்கு உருட்டினிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உருண்டு வரணுங்க. இந்த மாதிரி லைட்டாக உருண்டு வந்தாவே நம்மளோட பதம் கரெக்டுன்னு அர்த்தம். நம்மளோட பதம் கரெக்டானதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல வேர்க்கடலை மாவு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வேர்க்கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேவே ராகி மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யில், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்லேயே ராகி மாவையும் சேர்த்துருங்க. அப்போ தான் இந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பக்குவத்துக்கு வரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ராகி மாவு வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. நாம் எடுத்த ஒரு கப் வேர்க்கடலை மாவுக்கு ஒரு கப் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. அந்த மெஷர்மெண்ட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யும்போது அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட பதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட பர்ஃபி பதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை ராகி மாவு மிக்ஸை இதில் சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக எண்ணெய் தடவி உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சேர்க்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி பூரிக்கட்டியில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு ரோல் பண்ணிக்கோங்க. அடியில் நெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திக்னஸ்க்கு ரோல் பண்ணினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ இல்லை எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு கத்தியால் லைட்டாக கீறி விடுங்க. இப்போவே லைட்டாக கீறி விட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பர்ஃபி சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபி, அதுவும் நாம் ராகி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஹெல்தியான ராகி மாவு வேர்க்கடலை பர்ஃபி வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.